பிரகாஷன், இந்த செங்கோட்டையன் பதவியை ராஜினாமா செய்த பிறகு இதுதான் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று தான் நடந்திருக்கா, இல்லை இவருடைய இந்த அரசியல் மூவ் அப்படிங்கிறது கணிக்க முடியாத ஒன்றாங்க? இல்லை, கணிக்க முடியாததெல்லாம் இல்லை, எல்லாருக்குமே தெரியும், ஓப்பனாக தெரியும் இதுதான் நடக்க போகுது, இதுதான் விஷயம் அப்படின்னு. செந்தில் தியாகராஜன் ஒருத்தர், சத்யஜோதி ஃபிலிம்ஸு, அவர் போய் வந்து பேசி 45 மினிட்ஸ் உட்காந்து பேசி அவர் விஜய் கிட்ட அப்ரூவல் வாங்கியிருக்காரு. இவர் ஏற்கனவே பலர் மூலமாக அப்ரோச் பண்ணியிருக்காரு செங்கோட்டையன். அப்போது என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் ஒரு இயக்கத்தை ஃபார்ம் பண்ணுங்கள், இயக்கத்தை ஃபார்ம் பண்ணி நீங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்ற மாதிரி தாவேகா தரப்புலேருந்து சொல்லப்பட்டதாக தகவல். செந்தில் தியாகராஜன் போயிட்டு இருக்க வேண்டிய விஷயங்களை எல்லாத்தையுமே ஒரு 45 மினிட்ஸ் விஜய்க்கு ப்ரீஃப் பண்ண அப்புறம் தான் செங்கோட்டையன் வந்து உள்ளே அனுமதிக்கப்பட்டிருக்கார். செங்கோட்டையன் பேசின விஷயங்களில் வந்து அனுமானிக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்ற ஒரு விஷயம் என்பது உண்மை. ஆனால் அதையும் தாண்டி 2 கட்சிகளையும் திட்டி அவர் பேசக்கூடிய விஷயம் இருக்கு இல்லையா, அது வந்து யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம். 52 வருஷமாக ஒரு இயக்கத்தில் ட்ராவல் பண்ணிட்டு 52 வருஷமாக ஒரு இயக்கத்தில் ட்ராவல் பண்ணிட்டு அந்த இயக்கத்தை திட்டி பேசுறதுன்றது வந்து யாருமே எதிர்பார்க்கல. விஜய் வந்து நல்லாட்சி தருவார் போவார் அப்படின்ற மாதிரி சொன்னால் ஓகே, 2 கட்சிகளையும் திட்டி அவர் வந்து பேசக்கூடிய பேச்சு என்பது பெரிய விமர்சனத்துக்குள்ளாச்சு. அதில் வந்து முக்கியமாக அப்போது ப்ரெஸ்ஸு கிராஸ் பண்ணுறாங்க. அப்போது ஜெயலலிதா ஆட்சி வந்து புனிதமான ஆட்சியா இல்லையா அப்படின்னு கிராஸ் பண்ணி கேட்குறாங்க. அந்த கேள்விக்கு அவரால் பதில் சொல்ல முடியல. அதுக்கப்புறம் 2 கட்சிகளும் இல்லாத ஆட்சியை கொண்டு வரான்னு சொன்னதுக்கு ஆத்ம கட்சின்றார். ஆம் ஆத்மி கட்சியை கூட தெளிவாக உச்சரிக்க தெரியல. இது வந்து எடப்பாடி சேக்கிழார் எழுதிய கம்பராமாயணம் தான். ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே இவங்களுடைய பொலிட்டிக்கல் நாலேஜ் வந்து டு த டியூன் வந்து 0. அந்த மாதிரி தான் ஒரு இல்லாட்டி தான் 52 வருஷமாக வாழ்ந்த கட்சியை, தன்னை ஐடென்டிஃபை பண்ண கட்சியை, எம்எல்ஏ ஆக்கின கட்சியை, மந்திரி ஆக்கின கட்சியை எதிர்த்து அந்த கட்சி மோசமான கட்சி, மோசமான ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு 2 கட்சிகளுக்கும் மாற்றாக விஜய் வருவார், புரட்சி வெடிக்கும்